Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. எம்ஜிஆரோட திமுகல இருந்து வெளியில வந்த அன்வர் ராஜா ஒரு திமுக பக்கம் நகர்ந்திருக்காங்க. நாளைக்கே ஜெயக்குமார் போயிடுவாரு. சரி, ஜெயக்குமார் எப்படி சார் போயிடுவாரு? அன்வர் ராஜா எப்படி போவாரு? கண்டுபிடிங்கள் ஜெயக்குமார்னு விளம்பரம் கொடுத்தாலும் ஆளை கண்டுபிடிக்க முடியல. கபலீகரம் பண்ணிடுவாங்க, விழுங்கிடுவாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன புழுவான்னு கேக்குறாரு. புழுவை விட கேவலமானவன். ஜெயலலிதா தனிச்சு நிக்கலையா ரெட்டை சின்னத்துல? ஜெயலலிதாக்கு எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு முகம் எடப்பாடிக்கு இருக்கு இல்ல. அப்ப ஒரு கூட்டணி தேவைப்படுது. இவர் ஒரு அரசியல் சரித்திரம். அதிமுகவை இவரு காப்பாற்ற மாட்டாரு. ஏன் காப்பாற்ற மாட்டாரு? காப்பாற்ற முடியாது. இவருக்கு அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பு திமுகவுக்கு நிகரான கட்டமைப்பு அதிமுக இருக்கு. சிகலா போனதுக்கு பிறகாகவும் இவருக்கான தனி செல்வாக்கு இருக்கிறதுனால தானே சரி இவர் இப்போ வரைக்கும் போய் சேரல இருக்காரு. இல்ல செங்கோட்டையன் மாதிரி மூத்த தலைவர்கள்ட்ட போயிருக்கு. செல்வாக்கு இல்ல தங்கச்சி, பணம். 5000 கிலோ தங்கம் இருக்கு. 5000 கிலோ தங்கம்? ஆமா, 1 லட்சம் கோடி இருக்கு. இன்னும் 5 தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. மராட்டியத்துல துணை முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆயிட்டாங்க. அங்க மகாராஷ்டிரத்துல இருக்க அளவுக்கான கட்டமைப்போ வலுவோ ஓட் பெர்சன்டேஜோ பாஜக தமிழ்நாட்டுல இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க? பிஜேபி பங்கேற்கும்னு அறிவிச்சிட்டாருல. கட்டன் ரைட்டா தெளிவா சொல்றாரு கிடையாதுன்னு சொல்லிட்டான் டெல்லியில. அதனால எல்லாம் நீங்க கவலைப்பட இக்னோர் பண்ணுங்க எடப்பாடியை. அவரை இக்னோர் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. அதிமுக தலைவராவா இல்ல புதுச்சேரியில் மீண்டும் ஒரு ஆளையா? அதிமுக தலைவரா என்ன கேட்டா அதிமுகவுக்கு தலைமை தாங்குகிற இடத்துக்கு நியாயமாக வர வேண்டியவன் நயினார் நாகேந்திரன். எடப்பாடி தாண்டி இவர் ஈரோடு ஸ்டேஷன்ல வந்துருந்தீங்கன்னா போர்ட்டர்னு சொல்லி இவங்க தலையில மூடை தூக்கி வச்சிருவான். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர், சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இப்ப வரைக்கும் விமர்சனத்துக்குள்ளானதாவே இருக்கு. எம்ஜிஆர் காலம் தொட்டு எம்ஜிஆரோட திமுக இருந்து வெளியில வந்த அன்வர் ராஜா ஒரு திமுக பக்கம் நகர்ந்திருக்காங்க. நாளைக்கே ஜெயக்குமார் போயிடுவாரு. சரி, ஜெயக்குமார் எப்படி சார் போயிடுவாரு? அன்வர் ராஜா எப்படி போவாரு? அன்வர் ராஜா மூத்த தலைவர் இருந்தாலும் சிறுபான்மையினர் அப்படிங்கிற விதத்துல அவர் பாஜக கூட்டணியில தொடர்ந்து எப்ப 2019-21 அதிருப்தியில இருந்தவர். ஜெயக்குமாருக்கு மரியாதை கொடுக்கறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் மரியாதை கொடுக்கறது இல்லையே? டிவியில தோண்டிட்டே இருப்பாரு. இப்ப காணுங்க ஆளை, கண்டுபிடிங்கள் ஜெயக்குமார்னு விளம்பரம் கொடுத்தாலும் ஆளை கண்டுபிடிக்க முடியலையே. அப்பப்போ செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு சார். இல்லைங்க, எல்லாரும் போயிடுவாங்க. அதிருப்தியில இருக்காரு ஜெயக்குமார். அப்போ அதிருப்தியில அவர் மட்டும் இல்ல, அதிமுக தொண்டனே அதிருப்தியில இருக்கான். சார், ஜெயக்குமாருடைய கோட்டை சென்னை அதிமுகங்கிறது சென்னையோட முகம்னே அதிமுக ஜெயக்குமார சொல்லலாம். அவர் எப்படி சார் திமுக போவாரு? அவரு தான் போறாரு. போன பிறகு கேளுங்க. அன்வர் ராஜா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதியில வந்தவர் அதிமுக. எடப்பாடி இருக்கானே, இவன் பாதியில வந்தவன். நீ பாதியில வந்தவன் ஆதியில வந்தவனை நீக்குவியா? இப்படி நீக்கிறதுக்கான காரணம் அவர் தான் தெளிவா சொல்றாருல்ல சார். கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறாரு. கொள்கை விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. நான் ஏமாளி கிடையாது, அதிமுக ஏமாளி கிடையாது கூட்டணி ஆட்சிக்குன்னு. அது மாதிரி கபலீகரம் பண்ணிடுவாங்க, விழுங்கிடுவாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன புழுவான்னு கேட்கிறாரு. பாஜக முழுங்கத்துக்கு நான் புழுவான்னு கேட்கிறாரு. புழுவை விட கேவலமானவன். நான் கேட்கிறேன், பிரஸ் சந்திக்கிறாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சந்திப்பதற்கு பின்னாடி வச்சிருக்கிற பேனர்ல இந்த கொடி மட்டும் இருக்கு, பிஜேபி கொடி மட்டும். ஐடிசி ஹோட்டல்ல நீ புழுவுக்கு கூட வேலை பிடிக்க மாட்டே. நீ புழுவை விட கேவலமானவன். ஒரு எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், அதிமுகங்கிற ஒரு திமுகக்கு மாற்று கட்சியுடைய ஒரு முகமா இருக்கக்கூடியவர். கூட்டணிக்கு சீஃப் நீ தானே? ஆமா, நீ தானே கூட்டணின்னு அறிவிக்கணும். நீ இல்ல அறிவிக்கணும் கூட்டணின்னு. தனித்து தான் அதிமுக ஆட்சி தான் அமையணும். நீ இல்ல சொல்லணும். சொல்றாருல இப்போ. என்ன சொல்ற? இப்ப இல்ல சொல்ற, நாளைக்கு என்ன சொல்லுவ நீ? ஏன்னா இப்பதானே சார் அவங்க பாஜக தரப்புல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கு. உடனே மறுப்பு தெரிவிக்கிறாருல, நான் ஏமாளி கிடையாது அதிமுக சொல்றாரு. அப்ப 26 இடத்துல ரைடு, நீ 56 இடத்துல நடக்கும். அப்ப என்ன செய்வ? நடத்திட்டு ரைடுக்கு பயப்படுறவர் எடப்பாடி. பயப்பட மாட்டாரா? ஏன் பயப்படணும்? பயந்து தானே நீ போய் கூட்டணியில சேர்ந்த. எதுக்கு கூட்டணியில சேர்ந்த? நீ திமுக எதிர்க்க ஒரு வலுவான கூட்டணி வேணுங்கிறதுனால. வலுவான கூட்டணின்னா பிரச்சாரம் செய்யி. ஜெயலலிதா தனிச்சு நிக்கலையா ரெட்டை சின்னத்துல? ஜெயலலிதாக்கு எம்ஜிஆருக்கு இருந்த ஒரு முகம் எடப்பாடிக்கு இல்ல. அப்ப ஒரு கூட்டணி தேவைப்படுது. இவர் ஒரு அரசியல் சரித்திரம். தமிழ்நாட்டினுடைய இடைச்செருகள் தான் எடப்பாடி.
அதிமுகவை இவர் காப்பாற்ற மாட்டாரு. ஏன் காப்பாற்ற மாட்டாரு? காப்பாற்ற முடியாது. இவருக்கு அவர்கிட்ட கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பு திமுக நிகரான கட்டமைப்பு அதிமுக திமுக எதிரான கட்டமைப்பு அதிமுகவுக்கு இருக்கு. அதுதான் அந்த கட்சியோட தொண்டன் தான் குமுறான். இவன் தலைமை தாங்குற வரைக்கும் தமிழ்நாட்டுல நமக்கு நிம்மதி இல்லைன்னு அவன் அழுறான். அப்படி அவன் அழுதிருந்தாருன்னா ஒவ்வொரு தொண்டரும் அதிமுகல இருந்து ஓபிஎஸ் போறப்ப ஓபிஎஸ் பக்கம் போயிருப்பாங்களே. இல்ல அப்படின்னா எடப்பாடி மேல பொறுக்க நம்பிக்கை இருக்கு. 3,42,000 ஓட்டு வாங்குறது வானத்தில இருந்து வந்துச்சா? அது அவருடைய தென் மாவட்டம், அவருடைய சமூக வாக்குகள் ஆதரவுகள் அவருக்கு இருக்கும். 3,42,000 ஓட்டு வாங்கி அதிமுக டெபாசிட் இழந்துச்சா? எடப்பாடி தூக்கல தொங்கிட்டாரா? அவருக்கு சவுத்துல மட்டும் ஆதரவு இருக்கு. எடப்பாடிக்கு ஓவரால் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. எடப்பாடிக்கு ஓவரால் தமிழ்நாடு முழுக்க ஆதரவு இல்லையா? இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கா சார்? சிவி சண்முகம் விழுப்புரம் அந்த பக்கத்துக்கு இருக்காரு, விஜயகுமார் டெல்டா பக்கம் அந்த பக்கம் இருக்காரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருக்காங்கல்ல சார். அதிமுகவினுடைய தற்காலிக பொதுச் செயலாளர், கட்சிக்கு சீஃப் அவரு. அதனால கொடுக்க மரியாதையை தவிர எடப்பாடிக்குன்னு மரியாதை எல்லாம் கிடையாது. அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கிறதுனால தானே அவர் அந்த சீஃப்ங்கிற இடத்துல உட்கார வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. இவரா போய் உட்கார்ந்தாரு. அதுல எல்லாராலும் பொதுக்குழால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? அதுக்கு யார் காரணம்? அதுக்கு யார் கர்த்தா? 36 ஆண்டு காலம் ஜெயலலிதா அம்மாவினுடைய சுகதுக்கங்களை நிர்ணயிக்க தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட சசிகலா காரணம். எடப்பாடி பொதுச் செயலாளராக சசிகலா காரணமா? முதலமைச்சராக சசிகலா காரணம். அதற்கு பிறகாக அவருக்கான ஒரு செல்வாக்கு வளர்த்துக்கிட்டதுனால தானே சசிகலா போனதுக்கு பிறகாக இவரை பொதுச் செயலாளராக நீடிக்க முடிச்சது. அப்படி இல்லைன்னா செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள் இவரோட சீனியர்ஸ் இருக்காங்களே, அவங்க பக்கம் போயிருக்குமே இந்த செல்வாக்கு. யாருக்கு? சசிகலா போனதுக்கு பிறகாகவும் இவருக்கான தனி செல்வாக்கு இருக்கிறதுனால தானே சரி இவர் இப்போ வரைக்கும் பொதுச் செயலாளர் இருக்காருல்ல. செங்கோட்டையன் மாதிரியான மூத்த தலைவர்கள்ட்ட போயிருக்குமே. செல்வாக்கு இல்ல தங்கச்சி, பணம். 5000 கிலோ தங்கம் இருக்கு. 5000 கிலோ தங்கம்? ஆமா. 1,00,000 கோடி இருக்கு. இன்னும் 5 தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு பணம் இருக்கு. இல்லைன்னா என்ன தெனாவிட்டு உனக்கு? அன்னை செங்கோட்டையன் அந்த பணம் கொடுக்க இல்லை. எல்லா எம்எல்ஏக்களுக்கும் 1 கிலோ தங்கம் கொடுத்தாங்க. எல்லா எம்எல்ஏக்கும் 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. எப்போ இதெல்லாம்? சசிகலா இந்த கூவத்தூர்ல நடந்த விஷயங்கள் சொல்றீங்க. கூத்தல இல்லைன்னா செங்கோட்டையன் தான் முதலமைச்சர். இப்ப கூட செங்கோட்டையன் போனாரு சார். அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை கட்சியை பாஜக கபலீகரம் பண்ணி செங்கோட்டையன் தலைமையில கொடுத்துருவாங்கலாம் சொல்லப்பட்டது. ஆனா என்ன ஆச்சு? எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் இருக்கு. எடப்பாடி கிட்ட தான் தேடி வந்தார் அமித்ஷா. சென்னைக்கு தேடி வந்தார்ல. இவன் அறிவிச்சிட்டான்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, அதுல பிஜேபி பங்கேற்கும்னு அறிவிச்சிட்டார்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? மறுப்பு சொல்லிட்டாருல்ல, கிடையாதுன்னு சொல்லிட்டாருல்ல. மறுப்பு தானே சொன்னேன். வேற என்ன சார் செய்யணும்? கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. கட் அண்ட் ரைட்டா தெளிவா சொல்றாரு கிடையாதுன்னு சொல்லிட்டான் டெல்லியில. அதனால எல்லாம் நீங்க கவலைப்பட இக்னோர் பண்ணுங்க எடப்பாடிய. அவரை இக்னோர் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வருவாங்க. அதிமுக தலைவராவா இல்ல பொதுச்செயலர் மீண்டும் ஒரு ஆளையா? அதிமுக தலைவரா? செங்கோட்டையன் வச்சு நான் பண்ணி பார்த்தாங்களே சார், ஒன்னும் முடியலன்னு சொல்றாங்க. ஏகநாத் ஷிண்டே கொண்டு வந்தாங்கல்ல, தெரியுமா? அதே மாதிரி ஏகநாத் ஷிண்டே ஒரு தான் உருவாகும். அதிமுகவை கபலீகரம் பண்ணிடுவாங்கன்னு திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்றீங்க. அவர் நான் புழு கிடையாதுங்கிறாரு. அதிமுக ஒன்றும் செய்ய முடியாதுன்றாரு. புழுவாவது நெளியும், இவன் நெளியவும் மாட்டான். அண்ணாமலை கொஞ்ச நாளா அமைதியா இருந்தார் நயினா நாகேந்திரனுடைய பதவியேற்புக்கு பிறகாக. ஆனா இப்ப அவரும் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவிச்சதுக்கு பிறகாக அண்ணாமலை அமைதியாயிட்டார். அப்பனா எடப்பாடிக்கு ஒரு பவர் இருக்குல்ல அங்க. பேசாம இருங்கிறாரு அமித்ஷா. அண்ணாமலை வாய் விட்டுற. அதுக்காகத்தான் ஒன்றை நீக்கிட்டு சாப்பிட்டு ஆள் நயினா நாகேந்திரன் அதிமுக கூட நெருங்கி போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் உள்ளவர் மட்டும் இல்லை. என்ன கேட்டால் அதிமுகவுக்கு தலைமை தாங்குகிற இடத்திற்கு நியாயமாக வர வேண்டியவன் நயினார் நாகேந்திரன். எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? அவர் பாஜகவுக்குலாம் போயிட்டாரு. அவர் பாஜக போயிட்டாரு. இல்லைனா அவருக்கு அந்த தகுதி? அவருக்கு தான் அந்த தகுதி. ஏன்னா அதிமுக எல்லாருக்கும் அறிமுகமானவர் அவர் தான். இவனை எடப்பாடியை தாண்டினா இவர் யாருக்கும் தெரியாது. எடப்பாடி தாண்டி இவர் ஈரோடு ஸ்டேஷனில் வந்து நின்னா போர்ட்டர்னு சொல்லி இவருக்கு தலையில் மூடையை தூக்கி வச்சிருவான். எடப்பாடியே நீங்கள் தமிழ்நாடு முழுக்க தெரியாதுங்கிறீங்க. நயினா நாகேந்திரன் அவர் வாயால சொல்கிறாரு. பாஜக தலைவர் நயினாருன்னா என்ன நயினாவான்னு கேட்குறாங்க அப்படின்றாரு. அப்போது அவருக்கே ஒரு ஆதங்கம், என்ன யாருக்கும் தெரியல அப்படின்னு. அதிமுகவில் ஜெயலலிதா அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தொழில்துறை அமைச்சராக்கி அம்மா பேரவை செயலாளராக்கி நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய அனுப்பி வச்சார். அவரே சொல்றாரு சார். அது மாதிரி நயினா நாகேந்திரனை மேடையில் வச்சுக்கிட்டே துணை முதலமைச்சர்னு பாஜகவை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி சொல்றாங்க. அப்போ அவருக்கும் அந்த இது இருக்குல்ல, பாஜக இவரை வச்சும் காய் நகர்த்தலாம்ல கூட்டணி ஆட்சிக்கு. ஆமா, துணை முதலமைச்சருக்கு ஆசை வந்துச்சுன்னா துணை முதலமைச்சர் ஆயிட்டா அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும்ல. என்ன ஆயிடும்?
எடப்பாடி ஒத்துக்கிடலைன்னா பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆயிட்டானே, துணை முதலமைச்சராக இருந்தவன். மராட்டியத்தில் துணை முதலமைச்சராக இருந்த பட்னாவிஸ் துணை முதலமைச்சர் ஆயிட்டானே. அங்க பாஜக முதலமைச்சராக இருந்தவன் துணை முதலமைச்சர் ஆயிட்டானே. அது மாதிரி வரும். அங்க மகாராஷ்டிரத்துல இருக்க அளவுக்கான கட்டமைப்போ வலுவோ ஓட் பெர்சன்டேஜோ பாஜக தமிழ்நாட்டுல இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பாங்க? கொடுத்தாகணும். நீயா தீர்மானிக்கிறது? அது கூட்டணி தலைமை தானே சார் நிர்ணயிக்கணும். நிர்வகிக்க முடியாது, விடமாட்டானே அமித்ஷா. அவங்க அரசியலே தானேங்க. ஒரு எவ்வளோ பெரிய கட்சி சிவசேனாவை உடைச்சிட்டாங்களே. மேகாலயாவில் செய்தாங்க, சிக்கிமில் செய்தாங்க, கோவாவில் செய்தாங்க, பாண்டிச்சேரியிலே செய்துட்டாங்களே தங்கச்சி. பாண்டிச்சேரி எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆட்சி அமைத்தது பாண்டிச்சேரியில். பாண்டிச்சேரியில் அதிமுக அக்கௌண்டே ஓபன் பண்ணலையே, க்ளோஸ் பண்ணிட்டானே. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்கு இல்லையா? நான் அறத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன். யாரு? நாஞ்சில் சம்பத். நான் நினைச்சிருந்தா கோடீஸ்வரன் ஆயிருக்கலாம். நான் பேசி வாழ்வதை தவிர இன்னொரு வாழ்க்கை எனக்கு விருப்பம் இல்லை. உயிர் போனால் மேடையில் போகணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு இல்லாத மரியாதை நாஞ்சில் சம்பத்துக்கு இருக்கு. நான் அரண் ஒரு சிலப்பதிகாரத்தினுடைய பாயிரத்திலேயே அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு வருது. எடப்பாடிக்கு அறம் கூற்றாகிடும். ஏன்னா வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு எதற்கு தர வேண்டும் கிறிஸ்தி? எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா, பணிவிடை புரிந்தாயா, நாற்று நட்டாயா, கஞ்சி கலையும் சுமந்தாயா, பிச்சை கேட்டால் தருகிறேன், வரி கேட்டால் தர முடியாதென்று கொள்ளை குடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் கன்னத்தில் அறைந்தவன் கட்டப்பொம்மன், அவனை காட்டி கொடுத்தவன் எட்டப்பன். புரட்சி சூழ்கொண்ட கல்கத்தாவில் என் சிராஜ் உத்தவ்லா, அவன் தான் புரட்சிக்கு தலைமை தாங்குகிறான். அவனை மீர் ஜாபர் காட்டி கொடுத்தான். தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னடிய பலபாடு பட்ட பொழுதும் எந்தாய் தாம் செய்வது இன்னதென அறிகிறார். அவரது பிழையை மன்னியும் என்று சொன்ன கர்த்தர் இயேசுவை வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தவனுடைய பேர் யூதாஸ். இவங்க எல்லாரோடையும் நீங்க எடப்பாடி கேளுங்க. ஜெகமஞ்ச போரிட்ட அகஸ்ட சீசரை காட்டி கொடுத்தவன் புரூட்டஸ். அதை விட கொடியவன் இவன். ஆனா அந்த கொடியவரையே எடப்பாடியவே பாஜக தானே கையில வச்சு ஆட்சி புரியுதுன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு சொன்னா சேர்த்துட்டாங்க. அவங்க டேஸ்ட். எவன் காட்டி கொடுக்கிறானோ அவனை கட்டி அணைப்பது தான் பிஜேபி. இதுக்கு பேர் தான் ஆர்எஸ்எஸ். உங்களுடைய கணிப்பு பலிக்குதான் பார்ப்போம். இவருடைய நேரடி கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand.